ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். வணக்கம். உண்மை வெல்லும். எங்கள் வீட்டுக்காரர் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு எங்களை எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாங்க மேடம். இவங்க நடுராத்திரி வந்தாங்க. சரி, நான் கம்முன்னு தூங்குற மாதிரி கம்முன்னு படுத்துட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணாங்க, வீடியோ கால் ஃபோன் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ. யாரு கவிதா? ஃப்ரெண்டு ஒய்ஃப்ட்ட நைட்டு 2 மணிக்கெல்லாம் பேசுவாங்களா? சடனா எனக்கு கால் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு டவுட் வந்து, அதனால எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப அதனால எக்ஸ்பயர்ட் ஆகி 2 months ஆச்சு. இந்த பையன் உடம்புல அவனுடைய ரத்தம் ஊறுதுடி, அவன் தாண்டி ஃபஸ்ட்டு. ஐ லவ் யூ அனுப்பியிருக்கீங்க. அது எப்படிம்மா அண்ணனுக்கு அப்படி அனுப்புவாங்க? நான் வேணும் தான் அனுப்பிச்சேன். அப்போவே நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூக்கலாம் போகிறதுக்கு கயிறுலாம் எடுத்துட்டுங்க மேடம். சொல்லுங்க, உங்கள் பேர்? என் பேர் சிவரஞ்சனிங்க மேடம். நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் எம்சவலூர்லேருந்து வந்திருக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு எங்களை எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாங்க மேடம். எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? எங்களுக்கு 3 பொண்ணுங்க மேடம். லவ் மேரேஜா? ஆமாங்க மேடம். எப்படி அவரை மீட் பண்ணீங்க? என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லு. நாங்கள் கார்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்தேங்க மேடம். அங்கே அவங்க டிடி ஓட்ட வந்தாங்க. அப்போ பேசி பழக்காயிடுச்சுங்க மேடம். அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க மேடம். நான் என்னமோ வேணாம், செட் ஆகாது, நான் என் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நீ எனக்கு அந்த லவ்லாம் வேணாம், பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க மேடம். இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணி இதுன்னுதுங்க மேடம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் நான், எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா. அப்பா இல்லைங்க மேடம். அவங்க வேற ஒரு கல்யாணம் ஆகி அவங்க செப்பரேட்டாக இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரருடைய ஊரே அவங்களும், ஆனால் பேசுறது இல்லைங்க மேடம். படிக்கலையா நீங்கள்? நான் 12th முடிச்சிருக்கேங்க மேடம். அப்புறம் படிக்கல? அப்புறம் வசதி இல்லைங்க மேடம். நாங்கள் ரொம்ப புவர் மேடம். அப்புறம் கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் அவங்க வீட்டில் போய் ஒரு 3 நாள் இருந்துங்க மேடம். அப்புறம் அவங்க அம்மா ஒரு மாதிரி சரக்கடிச்சிட்டு அவங்க அம்மா குடிப்பாங்க. குடிச்சிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டாங்கன்ட்டு நான் மறுபடியும் பாட்டி வீட்டுக்கே வந்துட்டேன். இவங்களும் சரி நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க மேடம். வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் என்னத்துக்கும் அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய், இல்லை அவங்க எங்கள் தங்கச்சிக்கு வராங்க, அவங்க பிடிக்கல, நீங்கள் அது வரை போய் உங்கள் அப்பா கிட்ட இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரருடைய அப்பா கிட்ட அனுப்பி விட்டாங்க. என்ன புரியலை? யாருக்கு பிடிக்கல? அதாவது எங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கச்சி வராங்கன்னு சொல்லிட்டு, நீ வந்தால் திட்டுவாங்க, நீ போயிட்டு உங்கள் அப்பா ஊர்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரையும் என்னையும் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்பான்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரரோடைய அப்பா, அவங்க ஊருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 10 நாள் இருந்தேங்க மேடம். அப்புறம் சரி 10 நாள் இருந்ததும் சரி, ஏதோ பண்டிகை அப்போ என்னன்னு சரியா அவங்க அப்பா வீட்டில் போயிருந்தீங்களா? அப்பா வீட்டில் இல்லை, அப்பா அங்கே ஏதோ எஸ்டேட் மாதிரி அங்கே அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே ரூம் இருந்துச்சு, அதிலே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துங்க. அப்புறம் சரி ஏதோ ஒரு பண்டிகையில் தான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டுங்க. அப்போ மறுபடியும் போகல, பாட்டி வீட்டிலே தான் இருந்துங்க. எங்கள் பெரிய பொண்ணு பிறக்கக்குள்ளேயும் அப்பயும் அந்த சண்டை தான். ஆஸ்பத்திரியில் இப்போ பேபி டெலிவரி ஆயிடுச்சு இல்லையா, டெலிவரி ஆனதும் அங்கே அவங்க அம்மா குடிச்சிட்டு இது எங்கள் வீட்டுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போவேன், எங்கள் புள்ள இது, நான் இப்போவே தூக்கின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியிலே ஒரே கலாட்டாங்க மேடம். கலாட்டா பண்ணி என்னை வேற அங்கே பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு ஜஸ்ட்டு யாரும் பிடிக்காத கீழே விழுந்திருப்பேன், ஒரு மாதிரி பிடிச்சி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் 1 மாதம் கழித்து வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் பாட்டி வீட்டுக்கே வந்துட்டேன். அப்புறம் கரெக்டாக 1 மாதம் ஆச்சோ இல்லையோ மறுபடியும் அழைச்சின்னு போயிட்டாங்க. அழைச்சின்னு போயிட்டு அங்கேயும் சரியாக பார்த்துக்கல, எல்லா வேலையும் நானே தான் பார்த்துக்கிட்டு, பாப்பாவே பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் நானே செஞ்சுக்குவேன். நல்லா தான் போச்சுங்க மேடம், நல்லா தான் இருந்துங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 வருஷம் ஆச்சோ இல்லையோ, ஒரு
ஒரு வருஷத்துக்கு 1 மாதம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க வந்து வேற இவங்க 2 வீலர் வந்து வேற ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபுல் ட்ரிங்க்ஸ் தான். ஒரு 10 மணிக்கு மேலே ஃபுல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பையன் எங்கள் வீட்டுக்கார வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்களாட்டுக்குது. அவங்க போயிட்டு ஏதோ வண்டியை டச் ஆயிடுச்சா, இல்லை அவங்க டச் பண்ணாங்களா, இல்லை இவங்க டச் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ இவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வேற ஒருத்தரையும் பிடிச்சி அடிச்சிட்டுருக்குறாங்க. இவங்கள ஃபோன் பண்ணது இவங்களும் போயிட்டு அடிச்சிட்டுருக்குறாங்க. என்னென்ன அது வந்து கேஸ் ஆகிட்டதும் இவங்க போய் ஒளிஞ்சிக்கினாங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி ஒளிஞ்சிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிக்கிறாங்கன்ட்டு அந்த அண்ணாவை வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. சரி, அதனால இவங்க அவங்க ஊர்ல இருந்து அப்புறம் 2-3 நாள் கழிச்சு தான் வந்து என்னை அழைச்சின்னு போனாங்க அவங்க ஊருக்கே. அழைச்சின்னு போயிட்டு அங்கேயே தான் இருந்துங்க. ஏதோ சண்டை வந்துடுச்சுங்க மேடம், என்னன்னு சரியா தெரியும் ஞாபகம் இல்லை. சண்டை வந்துடுச்சுன்ட்டு மறுபடியும் நான் பாட்டி வீட்டுக்கே வந்துட்டேன். அவங்க எப்பவுமே குடிச்சிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக தான் பேசுவாங்க மேடம். அதனால என்னை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். எங்கள் வீட்டில் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அதனால நான் பாட்டி வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ ரீசனாக 3வது பொண்ணுக்கு தான் மறுபடியும் அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மாதம்னா ஒரு 20 நாள் கம்மியாக இருந்துச்சுங்க மேடம். அப்போ அழைச்சின்னு போயிட்டு அங்கேயே தான் இருந்தேன். நான் எல்லாத்தையும் நானே தான் பார்த்துப்பேன். அவங்க எதுவும் எனக்கு பார்க்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. எல்லா வேலையும் நானே பார்த்துக்குவேன். டெலிவரி ஆகக்குள்ள கூட எங்கள் அம்மா தான் வந்து கூட இருந்தாங்க. இவங்க வந்து லாஸ்ட்டாக அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தாங்க. அதையும் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மாதிரி அசிங்கமாக சொல்லி காட்டுறாங்க மேடம். இந்த மாதிரி ஆகக்குள்ள நான் தாண்டி வந்து பார்த்தேன், உன்னை பார்க்குறதுக்கு யாருன்னா யோகிதி இருக்காங்களா அப்படின்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க மேடம். அப்புறமேட்டுக்கே டெலிவரி ஆகிட்டு. நார்மல் டெலிவரியா 3ம்? ஆமாம், 3 நார்மல் டெலிவரிங்க மேடம். எவ்வளோ வித்தியாசம் பாப்பாக்கலாம்? 1 வயசு டிஃப்ரெண்ட். ஆப்ரேஷன் பண்ணிட்டியா? பண்ணிட்டாங்க மேடம். வந்திருக்காரா உங்க வீட்டுக்காரர்? தெரியலிங்க மேடம், வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ உங்க கூட இல்லையா அவர்? அவங்க வந்து இப்போ அதான் ஒரு இந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டாங்க. அப்போ இருந்து சரியாக பேசுறது இல்லைங்க மேடம். லாஸ்ட்டாக அந்த மாலை போடுறதுக்கு முன்னாடி நாள் தான் பேசினாங்க. அதான் அந்த நைட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க மேடம். ஒரு மாதிரி நான் இன்னைக்கோட லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் கெட்ட வார்த்தை பேச முடியாது அப்படின்ட்டு அசிங்கமாக தான் பேசிட்டு வந்தாங்க மேடம். சரி, என்ன பண்ணுறதுன்ட்டு நானும் கம்முன்னு பொறுத்துட்டு இருந்தேங்க மேடம். அப்புறம் ஒரு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே இருந்து அந்த பொண்ணு கால் பண்ணுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கூட பேசிகிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு பேர் வந்து கவிதா. அவங்க வந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னத்துக்கு இந்த பொண்ணு கூட நீ பேசுறதில்லன்னு சொன்னதானே, அப்புறம் ஏன் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மேடம். அதுக்கு எனக்கு தெரியாது, நான் ஃபோன் பண்ணல, நான் உங்க கூட தானே இருக்கேன், நான் இப்போ ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து கரெக்டாக எங்கள் சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச வர எங்கள் சின்ன பொண்ணு பிறந்து ஒரு மாதம் என்னமோ ஆச்சு. அப்போந்தே பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். போன வருஷம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வந்துச்சு இல்லையா, அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க நான் சீட்டாட போகிறேன், நான் லேட்டாக தான் ஆகும் நான் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த காசையே வலுக்கட்டாயமாக பிடிங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க மேடம். ஒரு 2000 ரூபாவோ 3000 ரூபாவோ கொடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டாங்க. சரின்ட்டு நான் அதனால் பேசாது படுத்துட்டு அழுந்துட்டே தான் படுத்துட்டு இருந்தேன். இவங்க நடுராத்திரி வந்தாங்க. சரி, நான் கம்முன்னு தூங்குற மாதிரி கம்முன்னு படுத்துட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணாங்க, வீடியோ கால் ஃபோன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ உம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி, இப்போ லவ்வர்ஸ்லாம் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கேட்டுட்டு இருந்தேன் அந்த அவங்க பேசுகிறதே. யாருக்கும் கேட்காத மாதிரி குசுனே பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, கம்முன்னு என்னால் பொறுக்க முடியல. அப்புறம் போய் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். இல்லை, நான் எங்கள் மாமா பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க பேர் சும்மா, அவங்கக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அன்னைக்கு அப்போவே நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூக்கலாம் போகிறதுக்கு கயிறுலாம் எடுத்துட்டுங்க மேடம். என்னத்துக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கூட நான் வாழ்கிறதோடு சாகலாமே, இத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கயிறுலாம் எடுத்துட்டுங்க மேடம். இல்லை, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் சும்மா தான் பேசினேன், நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன்
எப்படிங்க மேடம் நைட்டு அன்னைக்கு வந்ததே 2 மணிக்கு அந்த பொண்ணுக்கு சும்மான்றவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க கிட்ட வந்து பேசலை இவங்க. இந்த கவிதான்றவங்க கிட்ட தான் பேசுனது. அப்புறம் நான் அப்போவே அந்த நம்பரை எடுத்து நான் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் மேடம், இந்த நம்பர் யாருது, இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ இருக்குது இல்லையா, ஃபோட்டோ வச்சு நான் ஃபோட்டோவும் நம்பரும் எடுத்து அவங்க அக்காவுக்கு அனுப்பிச்சு கேட்டால், இல்லை இந்த பொண்ணு பேர் கவிதா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. இல்லையே அவங்க சும்மான்னு சொன்னாங்களே, உங்கள் தம்பி சும்மான்னு சொன்னாங்களே, நீங்கள் கவிதான்றீங்களே அப்படின்னு. ஆமாம் அவங்களுக்கு 2 பேர், அவங்களுக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சுமான்றவங்களுக்கு வந்து சுமான் மட்டும்தான் பேர், அவங்களுக்கு கவிதான்ற பேர் இல்லை. இவங்க வந்து மாற்றி சொல்லிட்டாங்க, அப்படியே சமாளிக்கிறாங்க கவிதான்ட்டு. சரின்ட்டு நானும் நம்பிட்டேன். சரி சொந்த மாமா பொண்ணு தானாட்டுங்குது. அப்புறம் அன்னைக்கு நாங்கள் வீடு காலி பண்ணுறதா இருந்துச்சு. வீட்டு சாமான்லாம் வெளியே தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சாப்பாடு எது பசங்களுக்கு செய்ய முடியாததுனால எங்கள் வீட்டுக்காரரே வாங்கின்னு வந்தாங்க. வாங்கின்னு வந்துட்டு கொடுத்துட்டு அவங்க வீடியோ கால் அப்போ இந்த பாரு நான் முன்னாடியே பேசுகிறேன் எங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அப்புறம் என்னை திருப்பி காட்டுறாங்க, இதுதான் எங்கள் பொண்டாட்டி, இதான் உங்கள் சின்ன பாப்பாவை பார்க்கலையா, உங்கள் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கடைசி பொண்ணு தனுஸ்ரீயை காட்டுறாங்க, இதுதான் எங்கள் பொண்ணு சின்னசு அப்படின்ட்டு காட்டுறாங்க மேடம். எதுவும் பேசலை. சரி மாமா பொண்ணு தானாட்டுங்குது, அது அப்பயும் மாமா பொண்ணு தானாட்டுங்குதுன்னு நான் நம்பிட்டு இருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் தான் சரி அவங்க அத்தை பொண்ணுக்கிட்ட கேட்கலாமான்ற ஒரு டவுட் வந்துச்சு. சரி வேணாம், என்னத்துக்கு கேட்டேன், நான் என்னத்துக்கு அவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு நான் கம்மன் ஆயிட்டேங்க மேடம். அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து பர்கூர்லேருந்து அவங்க மாமா கிட்ட ஏதோ சண்டை, வீட்டுக்காரர்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. எனக்கு அது கூட தெரியாது. நாங்கள் தனியாக அதான் வீடு காலி பண்ணிட்டு தனியாக தானே இருந்தோங்க. அந்த வீட்டில் வந்து நாங்கள் இருந்த வீட்டில் வந்து லைட் கூட இல்லைங்க மேடம். எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எரி விடுவாங்க இல்லையா, அதுலேயே கிட்டத்தட்ட 1 மாதம் ஓட்டணுங்க மேடம். சரி உங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்ட்டு வேற ஒருத்தர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். உங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க, உங்கள் அத்தைக்கிட்ட தான் படுத்து நின்றுருக்காங்க, இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு அக்கா. ஆமாம் அவங்க அக்காவுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியாதா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுங்கக்கா, இவங்க வந்தது கூட எனக்கு தெரியாது, யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை, இங்கே வரவும் இல்லை அப்படின்னா. சரி அதுக்கப்புறம் சரி நான் இவங்களுக்கு அன்னைக்கு காலையிலே ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன உங்கள் அக்காவை பாம்பு கடிச்சிருச்சாமே எப்படி இருக்காங்க. நான் பேசலை, ஏன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களேன்ட்டு நான் பேசாது தான் இருந்தேன். சரி இந்த ஒரு விஷயத்துக்கோசரம் சரி பாம்பு கடிச்சிருச்சின்னு தெரிஞ்சு நம்ம எப்படி அதை கேட்காம இருக்க முடியும். அதனால சரி ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆமாம் கடிச்சிருச்சு அப்படின்னாங்க. எப்படி இருக்காங்க, எனக்கு சீரியஸாக தான் இருக்காங்க. சரி நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீ வராத, ஏன்னா அன்னைக்கு காலையிலே இந்த கவிதான்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்க ஆஸ்பத்திரிக்கு வர வச்சிருக்காங்க. அதுக்கோசரம் என்னை வராதுன்னு சொல்லியே இதுன்னிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எங்கள் ஊருக்கு வந்து 2 மணிக்கு மேலே பஸ் இல்லை, மறுபடியும் 7 மணிக்கு தான் பஸ். அதனால நாங்கள் 2 மணிக்கு எங்கள் 2 பொண்ணையும் எங்கள் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிட்டு இருந்தேன். எங்கள் பாட்டி என்கிட்ட தான் இருந்துச்சு ஒரு 10 நாள். அதனால பாட்டிக்கிட்ட 2 பசங்களையும் விட்டுட்டு நான் சின்ன பொண்ணையை மட்டும் எடுத்துட்டு போனேன் ஆஸ்பத்திரிக்கு. அந்த பொண்ணு அங்கே இருக்குதுங்க மேடம். எங்கள் நாத்தனா அவங்கள பார்க்க போனாங்க மேடம். அவங்க கண்ணை மூடிட்டே தான் இருந்தாங்க, கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. சரி நல்லாயிட்டாங்களா அவங்க? நல்லாயிட்டாங்க மேடம். சுயநலம் இல்லை அந்த டைமுக்கு அப்படி தான் இருந்தாங்க. சரி அப்படி இருக்கவங்ககிட்ட பார்த்து நம்மளுக்கும் தான் அழுகு வருது. அவங்களுக்கு நினைவே இல்லாத போது அவங்க கிட்ட நம்ம பேசுனா அவங்களுக்கு பேசுறது கேட்க வைப்போதுங்க மேடம். நானும் கேட்டுட்டு இருக்கேன், எப்படிங்க்கா வலிக்குதா அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன எங்கள் அக்கா கூட பேசவே மாட்டேன்ற அப்படின்னு கேட்குறாங்க மேடம். சரி அது கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துங்க மேடம். அதுக்கப்புறம் இவங்க வந்து பாப்பாளுரா நீ போய் பால் கொடு அப்படின்னாங்க. பால் கொடுத்துட்டு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது கவிதான்றவங்க கிட்ட, ஏய் போய் உங்கள் பொண்ணை வாங்கி பார்க்க மாட்டியா அப்படின்றாங்க மேடம் எங்கள் வீட்டுக்காரரு. சரின்ட்டு எங்கள் பொண்ணை நான் யாருக்கிட்டையும் கொடுக்கறதில்ல, யார் இவங்க ஃபஸ்ட்டு சொன்னு அப்படின்னு கேட்டதுக்கு, யாராக இருந்தால் உனக்கு என்ன, இதுதான் எங்கள் பையன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க பையனை அழைச்சின்னு வந்திருக்காங்களாட்டுக்குது, இதுதான் எங்கள் பையன். அந்த பொண்ணு இருந்துட்டு சொன்னதுங்க மேடம், இந்த பையன் உடம்புல அவனுடைய ரத்தம் ஊறுதுடி, எங்கள் வீட்டுக்காரருடைய ரத்தம் வந்து அந்த பையனுடைய உடம்புல ஊறுது, அதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம்.
சரின்ட்டு நான் இதெல்லாம் கேட்டோன்னு, சரி என்னை கீழே அழைச்சின்னு போய் விடுறியா இல்லை நானே போய்க்கட்டுமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். அதுக்கு வந்து ஏன் எப்படி வந்து அப்படியே போ அப்படின்ட்டாங்க மேடம். சரின்ட்டு நான் வந்துட்டு நானே கிளம்பி வந்துட்டேன். கேட்டே வந்துட்டு கீழே வர எனக்கு ஏன்னா அது பெரிய ஹாஸ்பிட்டலுங்க மேடம். எப்படி போகிறது வர்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நானே கேட்டு வந்துட்டேன். சூளகிரியில் நிச்சிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க மேடம். அசிங்கமாக பேசிட்டு ஒரு மாதிரி அவன் தாண்டி ஃபஸ்ட்டு எனக்கு நீ நானாக பார்த்து விட்டதுனால தான் அவன் உங்ககிட்ட வந்தான் அப்படின்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க மேடம். கெட்ட வார்த்தைலாம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். ஆனால் ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. இவங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து அன்னைக்கு மறாவது நாள் என்னமோ வந்து ஃபோனை பிடுங்கி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க மேடம். நான் அவங்க சித்திக்கு அப்போவே ஃபோன் பண்ணி அதான் எங்கள் வீட்டுக்காரருடைய சித்தி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு பேசுது. ஆமாம் அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைம்மா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை, நீ தான் ஃபஸ்ட்டு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி தான் சொன்னிச்சு அந்த பொண்ணு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு சரி நீ வீட்டுக்கு போ ஃபஸ்ட்டு, எதாக இருந்தாலும் நான் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் சரி வீட்டுக்கு போயிட்டேன். போனதும் அந்த பொண்ணு மறுபடியும் கால் அடிச்சிச்சு. நான் என்ன பண்ணேன், அவங்க சித்திக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டேன். அவங்க அதுக்கப்புறம் கேட்டுட்டு இருந்துட்டு இவங்கக்கிட்ட போயிட்டு அதான் அவங்க அக்காவை பார்க்கறதுக்கு போனாங்க இல்லையா, அப்போ வந்து போயிட்டு கேட்டதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் அத்தையும் தான் உட்காந்து அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நான் போகக்குள்ள சரி. எவ்வளோ நாள் ஆச்சு இது நடந்துட்டு? இது நடந்து இப்போ ஜஸ்ட் 1 வருஷம். இப்போ என்ன நிலைமை? இப்போ நிலைமை அந்த பொண்ணு கூட தான் மேடம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரரு கேட்டால் இல்லவே இல்லை. அவளுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேடம். அவங்க வீட்டுக்காரர் பேர் வந்து இப்போ உனக்கு என்ன வேணுமா, நாங்கள் என்ன செய்யணும்? பேசிட்டு இருக்காங்க, ஆனால் நான் பேசுறதில்ல அப்படின்ட்டு போய் சொல்றாங்க மேடம். நல்லாவே பேசுறாங்க. அவங்க அந்த பொண்ணு ஒவ்வொரு டைமும் அவங்க செல்லுக்கு ஃபோன் பண்ணா என் செல்லுக்கு வந்து மூலியமா மெசேஜ் வந்துடும். செட் பண்ணி வச்சிருக்கியா? நான் செட் பண்ணலைங்க மேடம், அவங்களே தான் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. லாஸ்ட்ல 73 அவங்க எங்க வீட்டுக்காரது அந்த நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணா யாரா இருந்தாலும் என் செல்லுக்கு கால் வந்துடும். அது மூலியமா நான் தெரிஞ்சுக்குங்க மேடம் இந்த பொண்ணு பேசுறாங்களா இல்லையான்ட்டு. 16ஆம் தேதி போன மாசம் 16ஆம் தேதி தான் இவங்க மாலை போட்டது எங்க வீட்டுக்காரரு. அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு. மணி ஐ லவ் யூ அப்படின்ட்டுலாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்துச்சுங்க மேடம். நான் வந்துட்டு என்னத்துக்கு ஃபோன் பண்றேன், அவனுக்கு 3 குழந்தை இருக்குது. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கெட்ட வார்த்தையில தான் பேசிட்டு இருந்துச்சு என்கிட்ட. நான் பேசுனாவே எப்பவுமே அந்த பொண்ணு கெட்ட வார்த்தையில தான் பேசும். நான் வந்து பிச்சைக்காரை மாதிரி இருக்கிறேன். அந்த பொண்ணு சொல்றது துணியில ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கிற அசிங்கமா இருக்குது. எனக்கு துணி வந்து வாங்கி என் புருஷன் கொடுத்தா தானுங்க மேடம் நான் போட முடியும். என் புருஷன் வந்து கல்யாணம் ஆகி இதுவரை 7 வருஷம் ஆகுது. 7-8 வருஷம் ஆகுது மேடம். துணி இதுவரை இந்த 8 வருஷத்துக்கு 2 போடதாங்க மேடம் எடுத்து கொடுத்துருக்குறது. இவங்க எடுத்து கொடுக்காம நானும் போய் எடுத்துக்கிறது. காசு இவங்களும் கொடுக்க மாட்டாங்க மேடம். நான் இப்போ ஒரு வேலைக்கு போகல? இல்லைங்க மேடம், கல்யாணம் நான் வந்து எந்த ஒரு வேலைக்கும் போல. இப்பதான். என்ன வயசு பாப்பாக்கு? பெரிய பொண்ணுக்கு வந்து 6 வயசுங்க மேடம், நடுப்பொண்ணுக்கு வந்து 4, சின்னசுக்கு வந்து இப்போ 1 வருஷத்து 3 மாசம். அதனால சரி பாப்பாவை வச்சுன்னு வேலைக்கு போக முடியாதுன்னுட்டு இங்க வீட்டான பூத்தோட்டம் இருக்கு மேடம். அதுல பூ அறுப்பேன். காலையில் பூ வந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. மதியானம் பூ வந்து நாமளே போட்டுட்டு காசு வாங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரி அறுத்து சேர்த்தி ஒரு 8000 வரை சம்பாரிச்சிருப்பேன். ஏன்னா அதுல அவ்வளோவா காசு பார்க்க முடியாது. 1/2 கிலோ 100 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட நம்மளால சம்பாதிக்க முடியாது. அந்த ஏதோ ஒன்று வீட்டு செலவையும் பார்த்துப்பேன். இவங்க எங்க வீட்டுக்காரர் ஏதாவது கடன் கொடு எனக்கு அர்ஜென்ட்டு அப்படின்னாலே அவங்களுக்கும் கொடுப்போங்க மேடம். இந்த மாதிரி பார்த்துட்டு நான் வந்தும் நீ என்ன பார்த்த, என் குடும்பத்தை நீ தான் பிரிச்சுது அப்படின்னு கேட்குறாங்க மேடம். இதுவரை ஒரு துணிமணி கூட எனக்கு எடுத்து கொடுத்தது மேடம். வீட்டுக்கும் எதுவும் வாங்கிட்டு வந்து போட மாட்டாங்க. அந்த 2 பொண்ணு பிறந்த அப்போ மட்டும்தான் வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த 3ஆவது பொண்ணு எப்போ பிறந்துச்சோ அப்போ இருந்து என்னவும் வாங்கிட்டு வந்து போடுறதுல சரியா பேசுறது கூட இல்லைங்க மேடம். எப்பயோ ஒரு டைம் ஒன்று பொம்பளை பிள்ளைன்னா? ஆமாங்க மேடம். உங்க அம்மா பார்த்துப்பாங்களா உன்னை? நான் பாட்டிக்கிட்டு தான் இருக்குங்க மேடம். அம்மா வந்து அவங்க கோயிலில் இருக்காங்க. சாய்பாபா கோயிலில் வந்து அங்கேயே இருக்கிறேன்ட்டு அங்கேயே இருக்கிறாங்க. வீட்டுக்கு எப்பயோ ஒரு டைம் தான் வராங்க மேடம். இந்த பையன் வந்திருக்காரா? அனுப்புங்க.
உங்கள் பேர் தம்பி? என்ன வேலை செய்கிறீங்க? என்னாச்சுப்பா இப்படி? என்ன இப்படி? எது இல்லை மேடம், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்தோம். என்ன பிரச்சனை? டெய்லி திட்டுறது, குடும்பம்னா பிடிக்காது. இப்போ எங்கள் அம்மா பார்க்கணுன்னு ஆகாது. ஆனால் குடும்பம்னா எல்லாம் சேர்ந்து இருக்கலாம்னா வேணா தேனே இருக்கலாம்ன்றது உண்டு. லவ் மேரேஜ் தானே உங்களுக்கு? லவ் மேரேஜ் மேடம். உங்களுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கா? அஃபேர் இல்லை, எது இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான். யார் கவிதா? எங்கள் ஃப்ரெண்ட் அவங்க ஒய்ஃப். ஃப்ரெண்டு ஒய்ஃப்ட்ட நைட்டு 2 மணிக்கெல்லாம் பேசுவாங்களா? இல்லை மேடம், ஒரு நாள் காசு கொடுக்கணும், அதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நைட்டு 2 மணிக்கா? 2 மணிக்கு இல்லை, ஒரு 12 மணி மேலே. 12 மணிக்கு மேலே எந்த ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க? இல்லை, அவங்க ஹஸ்பண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க 1 மணிக்கு. நான் காசு கொடுக்கணும், அதனால ஃபோன் பண்ணியிருந்தேன். அவள் தான் சொல்கிறா, அவள் பையனை கூட்டிகிட்டு வந்து உங்கள் ரத்தம் சொன்னாலாமே. இல்லை மேடம், பையன் சொன்னாங்க மேடம், நிச்சயமாக சொன்னாங்க மேடம். ஃபோன் என்ச்சிருந்தா பாருங்க, நீங்கள் என்ச்சிருந்தா ஃபோனில் ரெக்கார்டு இருக்குங்க மேடம். మామా మనీ మాట్లాడాలి నేను అమ్మని ఐ లవ్ యూ మనీ మామా మాట్లాడు మామా. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் வீட்டில் தந்தோங்க மேடம். அவங்களே ஃபோன் பண்ணாங்க. நான் பேசுறதில்ல, இப்படிதான் நீ பேசுமா, நீ இப்படிதான் கடன் கேட்கறதாங்க மேடம். இந்த பாப்பா தான் பேசுனாங்க, திட்டினாங்க. 2 பேரும் சண்டை போட்டாங்க ஃபோன்லேயே. நான் பேசுறதில்ல. அந்த பொண்ணு யாரு? ஃப்ரெண்ட் அவங்க ஒய்ஃப் மேடம். ஃப்ரெண்டுங்க. இப்போ ஃப்ரெண்டு பேசும்போது இந்த பாப்பனால தான் அந்த பாப்பா இந்த பாப்பான்ட்டு கெட்டு தான் பேசு. என்னத்துக்கு என்ன கெட்டு தான் பேசணும் பண்ணுறாங்க மேடம். அவங்க வந்து நான் அலோன்னாவே போதுங்க மேடம். அவங்க கெட்ட வார்த்தை இவங்க ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கேளுங்க மேடம், ரெக்கார்டு ஸ்டார்டிங்ல இருந்தே கேளுங்க, புரியுது சரியா? அவங்க என்னை நான் எப்போ அலோன்னாலையும் அவங்க என்னை எப்பவுமே கெட்ட வார்த்தையில தான் பேசுவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ சீப்பாக தெரிக்கிறேன்னா. நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குற இல்லையா மேடம்? சம்பாதிச்சு தான் தரேன் மேடம். சம்பாதிச்சு வீட்டில் 1 ரூபா கொடுக்குறது இல்லைங்க மேடம். அப்படியே பண்ணுவாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிச்சுக்குவாங்க என் ஃபோன் எடுத்து அவங்களே. ஏன்னா பாஸ்வேர்டு எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்களே தான் ஃபோன்பே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது. 3 பசங்க இருக்கு இல்லையாப்பா அவனுக்கு? மேடம் ஏன் பார்ட்டி சேவிங்ஸ்ன்ட்டு இதுவரை பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு கூட இருக்கலாம், தெரிய வேணாம். எல்லாம் பசங்க இருக்கிறாங்க, எல்லாரும் கூட இருக்கலாம். யாரு பசங்க? நம்ம பசங்கள. எங்கள் அம்மா வந்து எங்கள் பொண்ணு தூக்கு கூட தான், எங்கள் சொந்த ஒரு வார்த்தை கூட தான் எங்ககிட்ட. நான் அந்த மாதிரிலாம் சொன்ன கிடையாது. அவங்க சொந்தம் இருக்கலாமா, எங்கள் சொந்தம் இருக்கலாம் தான் மேடம். நான் அந்த மாதிரிலாம் சொன்ன கிடையாதுங்க மேடம். சொல்லிக்கிறேன் மேடம். நான் வந்துட்டு இந்த இப்போ கூட ரீசனாக ஒரு லாஸ்ட் வீக்கு என்ன பண்ணாங்க, நான் ஐயப்ப மாலை போட்டிருந்தேன் வீட்டுக்கு. அக்கா வீட்டில் சாமி கும்பிடுறது வாமா அண்ணன். நான் அந்த எப்படி நான் கெட்ட வார்த்தையில் திட்டுறேன், நான் வர மாட்டேன். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு ஒரு அக்கா மட்டும் மேடம். அவங்க வந்துட்டு எங்கள் அம்மா இப்போ தனியாக்கிறா. நாளைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. நானும் ஊருக்கு போயிருக்கலாமா, நான் அந்த ஊருக்கு வரணும். உங்க அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் பாப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். நீ வீட்டுக்கு போமா, நான் வேலைக்கு போகிறேன். போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்தேன். 2 நாள் கழிச்சு சின்ன ரூம் தான் நமக்கு வாடகை எடுத்துருந்தாங்க. அதில் கேஸ் லீக் பண்ண சாவி பாப்பா கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட இல்லை. உங்கள் அம்மா தான் வந்து லீக் பண்ணி வச்சுக்கிறாங்க. சாவி 3 சாவி இருக்காங்க மேடம். இவங்களே சொல்றாங்க 3 சாவி இருக்குன்ட்டு. என்கிட்ட எது எடுத்தாலும் பள்ளி உங்கள் அம்மா தான் வருது. எனக்கு யாரும் வரதில்லைங்க மேடம். அந்த வீட்டான யாரும் வரதில்லை. உண்மையை சொல்ல போனா பக்கத்தில் யாருமா சொன்னாங்கன்னா அது நான் சொல்ல மாட்டேன். என் 7 சென்ஸ் சொல்லிச்சு. 7 சென்ஸ் எப்படி சொல்லுது? சரி உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லு, நம்ம கேட்கலாம். நம்ம சண்டை வீட்டில் சண்டை போட்டு வீட்டில் பார்த்துக்கலாம். நான் சொல்ல மாட்டேன். உங்கள் அம்மா தான் பண்ணுறது, உங்கள் அம்மா தான் பண்ணுறது, எனக்கு தேவையில்லை. உங்கள் அம்மா வரக்கூடாது மேடம். அவங்க தான் பண்ணியிருக்கிறதுங்க மேடம். வேற யாரும் அந்த வீட்டான் வரதில்லை. ஏன்னா அவங்க குடிச்சிட்டு ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறாங்க, சொல்லி கொடுத்துட்றாங்கன்ட்டு இந்த மாதிரி எங்களை திட்டுறாங்கன்ட்டு அந்த வீட்டான் யாருமே வரதில்லைங்க மேடம். இந்த அம்மா தான் வந்திருக்கிறது. ஏன்னா என்ன அவங்களுக்கு வந்து பிடிக்காது. இந்த அம்மா வந்து அந்த பொண்ணு கூட பேசுறாங்க. ஒரு வேளை அந்த பொண்ணு சொல்லி கொடுச்சே என்னன்னே தெரியல. இந்த அம்மா தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுங்க மேடம். வேற யாரும் அந்த அளவுக்கு எங்களை கொல்ற அளவுக்கு யாரும் அந்த ஊர்ல யாரும் இல்லைங்க மேடம். பசங்க வந்திருக்காங்களா? இருக்காங்க மேடம். கொஞ்சம் பசங்களை அனுப்புங்க பார்க்கட்டும். யாரு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுறது? நான் தான் மேடம். பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாரா? பசங்களுக்கெல்லாம் எதுவும் அவ்வளோவெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ யார் வாங்கி தருது ட்ரெஸ் எல்லாம்? இந்த 2 ட்ரெஸ் வந்து அதுவும் இதுவும் இவங்களே அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க இல்லையா, அப்போ அந்த இருமுடிக்கு போகக்குள்ள பசங்க 2 பேரையும் இவங்களே அழைச்சின்னு போயிட்டு இருந்தாங்க.
நாங்கள் அன்னைக்கு மறுநாள் நாள் திங்கக்கிழமை வந்து போயிட்டு இருந்தோங்க. அப்போ வந்து சரி எடுத்து கொடுத்துருக்குறதுங்க மேடம். அன்னைக்கு வந்து போயிட்டு இவங்க அவங்க அக்கா வீட்டை விட்டுருந்தாங்க. நான் பாட்டு நான் செப்பரேட்டாக உட்காந்துட்டு இருந்தேங்க மேடம். சரி இவங்க எல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஏதோ போனால் போதுன்ற மாதிரி பசங்க எல்லாரும் கும்பிட்டுருச்சு. அப்போ நீ வா, சரி வா, போன போதும்ட்டு இல்ல, சரி வா நீ பூஜைக்கு முன்னாடி கும்பிடு வந்துடல. அப்படின்னாங்க மேடம். சரி வேணாம், என்னத்துக்கு நான் மேடம் 10 பேர் கும்பிடுறது, கூப்பிடுறாங்க மேடம். பரவாயில்ல நான் அவங்களே 10 பேர் கும்பிட்டோம். வந்து பாது பூஜை பண்ணுங்க, அப்பா அம்மா எல்லாம் பூஜை பண்ண வாங்க வந்து இல்லைன்னா ஏதோ தனியா உட்காந்து நான் வர மாட்டேன் மாதிரி ஒரு 10-15 பேர் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அங்க 10-15 பேர்லாம் இல்லைங்க மேடம். நீங்க கூப்பிடுங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அந்த மரியாதை தெரியாது. அங்க 10-15 பேர்லாம் இல்லைங்க மேடம். இருந்தது ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. 10-15 பேர்லாம் இல்லைங்க. 4-5 பேர்னா யாரும் இருந்தாங்க? யாரா இருந்தாங்க? பசங்களை கூட்டிட்டு போயிடுங்க. அந்த பொண்ணு மட்டும் சொல்லிக்கிறான், அந்த 2 பொண்ணு உனக்கு பிடிக்கலான்ட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆமா மேடம். இந்த பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப ஆசை மேடம். என் சின்ன பொண்ணுக்கும் இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சரியா தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பிளாக் ஆக்குறாங்களாம். அதனால சரியா தூக்க மாட்டாங்க. பெரிய பொண்ணு வந்து எதுனா வேலை செய்யலைன்னா பிடிச்சி அடிச்சிருவாங்க மேடம். குழந்தைங்களை நிற்கணும், நிற்கணும். பொய் சொல்லக்கூடாது. குழந்தைங்களை நீ பொய் சொல்லக்கூடாது. நான் போய் சொல்றேன், லட்சணா கூட்டு சொல்லு, நான் எப்போ நடிச்சுக்கிறேன்ட்டு சொல்லு. கேளு பேசுல கேளு, இப்ப இங்கதான் போறாங்க. கேளு நீ கேளு கூட்டு கேளு, நான் எப்போ நடிச்சுக்கிறேன்ட்டு. சிவரஞ்சி மனசு ரொம்ப போட்டு குழப்பிக்காது, ரொம்ப குழப்பிக்கிறேன். சரி இருங்க மேடம், கடன் தானே கேட்டாங்க. இப்ப நான் வந்து இப்ப பேசாதாகி இப்போ ஒரு 20 நாள் ஆயிட்டு இருக்கும் மேடம். எனி டைம் 8:30 கரெக்டா 8:30 காலையில 8:30 மறுபடியும் ஃபோனு, மறுபடியும் 3:30 ஒரு ஃபோனு, மறுபடியும் நைட்டு 8:30 ஃபோனு. அவங்களா? கவிதான்றவங்க. என்ன பொண்டாட்டியா? பொண்டாட்டியா பேசாம இருக்கா? இல்ல அவங்க என்ன பொண்டாட்டியா? கடை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் மேடம்? பில்டிங் மெட்டீரியல் ஓட்டும் போது ஃபோன் பண்ணோம். கவிதா தான் கூப்பிடுறாங்க சொல்றாங்க மேடம். கவிதா தான் மேடம் அது எப்படி மேடம் கூப்பிடுறாங்க அவங்க? நான் உங்க நம்பர்ல அன்னைக்கு சென்ட் முன்னாடி பிளாக் நீங்க பண்ணிட்டேன். நல்ல பையன மாதிரி தெரியறீங்க எனக்கு. மேடம் அவங்க முன்னாடி பிளாக் சரி இருங்க மேடம், இப்ப கூட மேடம் இது முன்னாடி கிருஷ்ணகிரி வுமென்ஸ் ஹெல்ப்லைன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க மேடம். இப்ப கூட 7:13க்கு ஃபோன் பண்ணிச்சு மேடம். சரி அவங்களுக்கு உங்க வீட்டுக்கு இப்ப கூட 7:13க்கு ஃபோன் வந்துச்சு. ஏன்னா அவங்க செல்லுக்கு எப்ப ஃபோன் வருதோ அப்பப்பெல்லாம் என் செல்லுக்கு மூலியமா மெசேஜ் வந்துடும். நானும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேங்க மேடம் அவங்க பண்ணது எல்லாம். அது எப்படி மேடம் அவங்க ஃபோன் பண்ணாமே இவங்க ஃபோன் பண்ணாமே அதுல வந்துருமா? அப்ப என்னத்துக்கு அந்த சும்மா பேர் வந்துருமாங்க மேடம்? அந்த நம்பர் இருக்கா? ஹலோ ஹலோ, கவிதா பேசுறியாம்மா? ஆமாங்க. சிவரஞ்சனி வந்திருக்காங்க இங்க. மேடம். சுப்பிரமணியோட வைஃப். தெரியும் மேடம். அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்கம்மா. உங்க பக்கத்துல இருந்து ஏதாவது சொல்லறதுக்கு இருக்கா உங்களுக்கு? நீங்களும் சுப்பிரமணியம் போன்ல பேசிட்டு இருக்கீங்க மேடம். வந்து ஆக்சுவலி அவங்க எங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க. ஓகே. எங்க கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க, எங்க வீட்டுக்கு தெரியாம கொஞ்சம் நான் கொடுத்துருந்தேன். சரி. ஸோ அதனால கலெக்ட் பண்ணது கொஞ்சம் சடனா ஒரு மிட் நைட்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சுனால நான் கால் பண்ணி கேட்டேன். கேட்கும் போது அவங்க ஒய்ஃப் பிக் பண்ணாங்க. கால் பிக் பண்ணோன்னே யாரு எதுன்னு அவங்க கேட்கல. சடனா கெட்ட பேச்சுல பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு அந்த டைம்ல உட்காந்து நானும் பேசிட்டேன். அப்புறமா எனக்கு ரிட்டர்ன் அவங்க கொஞ்சம் போடுறது நான் கொஞ்சம் போடுறது இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவங்க சடனா எனக்கு கால் பண்ணும் போது எங்க வீட்டுக்காருக்கு டவுட் வந்து இன்னும் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரு அவரை கூப்பிட வச்சு சண்டை போட்டு எனக்கும் சண்டை ஆகி அதனால எங்க வீட்டுக்கார் ரொம்ப அதனால எக்ஸ்பயர்ட் ஆகி 2 months ஆச்சு எங்க வீட்டுக்கார். அதனால இப்ப எதுவுமே இல்ல. அவங்களால ஒண்ணும் இல்ல, என்னால அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அவங்க எனக்கு அண்ணா ஆகணும். நீங்க அடிக்கடி கூப்பிடுறீங்க, டெய்லி கூப்பிடுறீங்க. எனக்கு அவங்க அமௌண்ட் கொடுக்கணும் மேடம் அவங்களுக்கு. அதுக்காக தான் நான் கால் பண்றேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா தப்பா எனக்கு தான் பேசுறாங்க. உங்களுக்கு பசங்க இருக்காமா? கேட்கலாம், அண்ணாவும் இருக்குவாங்களா கேட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பசங்க இருக்காமா? எனக்கு 2 பேர் இருக்காங்க. இந்த பொண்ணு வேற எதெல்லாமோ சொல்றான் சிவரஞ்சனி மேடம். அவங்க பேச்சு ஸ்டார்ட் என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு. அவங்க ரொம்ப பேச்சு எங்க வீட்டுக்கார்ட்ட கூட அந்த மாதிரி தான் பேசினாங்க. நான் பேசுறது தப்புதான், நான் பேசிருக்காம இப்ப நான் வச்சுக்கிறேன் என்ன பண்ண போறேன்னு எங்க வீட்டுக்காரர் இருந்த போது கேட்டேன். நான் இதே இந்த வார்த்தை நான் கேட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி அஃபேர் எல்லாம் எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்ட் அவரு. அவங்க ஃப்ரெண்டா? அது சின்ன பையனா இருக்காரு, எப்படியா இருந்து? மேடம் 2 ஒரே ஏஜ் தான் மேடம். நான் கேட்டதுக்கு மேடம் ஃப்ரெண்ட் இல்ல அவங்க, நான் ஏதோ சண்டையில எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த பொண்ணோட
இதுதான் கவிதா, கவிதாவோட ஹஸ்பண்ட். அதானே கேக் வெட்டுறது போட்டோமா? நீங்க யாரு கூட இருக்கீங்க கவிதா இப்போ? மேம் நாங்க செப்பரேட்டா தான் இருக்கோம் மேம். எங்க மூத்தார் எங்க மச்சன் என் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. என் பேக் சப்போர்ட் நல்லா தான் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி அஃபேர்ல இருந்துக்குன்னு நான் இருக்கணும்ன்ற கஷ்டம் எனக்கு எதுவுமே இல்ல. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் என்கிட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட் வேணும், எனக்கு பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் இவங்க கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பசங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம் ஆகலைங்க மேடம். பக்கத்துல இருக்கவங்க இதுவரை கேட்கலையா? இதுவரை ஒரு நாளும் பசங்கள ஆஸ்பத்திரிக்குன்னு அழைச்சின்னு போனது இல்லைங்க மேடம். அது உங்க பர்சனல், எனக்கு இவங்க தெரியாது. இவங்க அந்த மாதிரி பொய் சொல்லிட்டு வாங்குனாங்கன்னா அது எனக்கு தெரியாது. இப்ப சரிம்மா, சரி அவங்க எங்க தப்பா எதுவுமே உறவில்ல, அண்ணா சொல்றாங்க. அண்ணா மேடம், நாங்களும் அண்ணான்றவங்க இதுவரை கிட்ட அதான் தான் எப்படிங்க மேடம். மேடம் அக்கா நைட்டு அக்கா அண்ணன் ரெண்டு தங்கச்சி மணிக்கு அண்ணன் அந்த மாதிரி தான் நாங்க பேசுவோங்க. ரெண்டு ரொம்ப மணி இது இல்ல. 2 மணிக்கு 1 மணிக்கு இப்படிதான் நைட்ல நடுராத்திரியில போன் பண்ணி கேக்குறதா. மேடம் இப்ப எனக்கு அந்த ரீசனா டைம்ல எமர்ஜென்சி இப்ப இருந்துச்சு. ஒரு சரி. வாட்டி தான் நீ பண்ணாரா? சொல்றதுக்கு அந்த முன்னாடி டைம்ல நான் ஒரு வாட்டி சொல்றேன், தான் மிட் பண்ணாங்க. நைட்ல தான் நான் கால் பண்ணேன். நான் இருங்க ஓப்பனா மேடம். சொல்றேன், மிட் நைட்ல தான் எனக்கு கால் பண்ணேன். அந்த டைம் என் பையனுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு மேடம். அதனால அந்த டைம்ல எமர்ஜென்சி, எங்க வீட்டுக்காரர் இருந்தில்ல. அந்த டைம்ல நான் அது கால் பண்ணப்பதான் இவங்க பிக் பண்ணாங்க. பண்ணிட்டு ஏக்தம் பேச்சு எடுத்தோன்னே, நீ ஏன் பிரச்சனை இருக்க, ஏன் சரி புருஷன் கால் கவிதா, பண்ற? எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுமா. ஓகே மேடம். ஆடியோ அனுப்பியிருக்கீங்க, நிறைய ஆடியோ மெசேஜ். ஆ மேடம். ஐ லவ் யூ அனுப்பியிருக்கீங்க. அது எப்படிம்மா அண்ணனுக்கு அப்படி நான் அனுப்புவாங்க? அவங்க பண்ணாங்க பாருங்க மேடம், இவங்க மேடம், பண்ணி இவங்க தருது. வந்து எனக்கு பண்ணாங்க. நீ எப்படி நீ இங்க கேக்குது, நீ எப்படி எங்க புருஷன் என்ன கேட்டாங்க. அந்த எல்லா அவங்க வேலை- audio- இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க கவிதா, எப்படி இவங்க அண்ணன்? வந்து என்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி பண்றியா, இந்த மாதிரி பண்றியா, என் வீட்டுக்காரன் அடிச்சு நான் வந்து ரயில்வே டேக்ட போயிட்டு நான் சூசைட் பண்ணிக்கினேன். இந்த மாதிரி பண்ணும்போது நான் வேணும் தான் அமிச்சேன். சரி, இருங்க மேடம். எங்க- பாரடின்னு தான் நான் அமிச்சேன். எங்க பொண்ணு பிறந்த 1 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ கால்ல இவங்க அந்த பொண்ணு கிட்ட பேசினாங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். அப்ப ஏன் இவங்க அடிச்சுனே ஐ லவ் யூ உம்மான்னு என்னத்துக்கு அந்த டைம்ல என்னத்துக்கு சொல்றது? 7-8 மாசம் தான் ஆகுது. இல்லைங்க மேடம், அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அப்ப இருந்துதான் மேடம். பேசுறாங்க இப்ப மேடம். சின்ன இவங்க குழந்தைக்கு பொய் குழந்தை சொல்றாங்க. correct ஒரு வருஷம் 3 மாசம் ஆகுது. கூட எனக்கு தெரியாது. 1 வருஷம் 3 மாசம் ஆகுது. இவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிருந்து 8 மாசம் ஆகுது தான். கரெக்டா இல்ல மேடம், சரஸ்வதி நான் open ஆ சொல்றேன், 8 மாசம் தான் ஆகும் ஆனா எனக்கு. அவங்க புருஷாங்க நாங்க எல்லாம் ஃப்ரெண்டு. ஆனா நான் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ல பேசுனது ஒரு 8 மாசம் ஆகுது தான். இப்ப நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்களா இல்ல இன்னும்? இப்ப இல்ல மேடம், இப்ப பேசுறது இல்ல. பேசுறாங்க கவிதா, உங்க மேடம். காசு நீங்க சேர்ந்தா எங்க கால் வீட்டுக்காரர் இருந்தப்ப கூட அவங்களுக்கு எங்களுக்கு தெரியவே இல்ல மேடம். அவங்க வந்ததும் இல்ல, நான் பார்த்ததும் இல்ல. கால் ரெக்கார்டிங் கூட எங்க எடுத்து பாருங்க வீட்டுக்காரர் மேடம். அடிச்சு எல்லாம் முடிஞ்ச அதுல பிறகு தெரியும் அவங்களுக்கு மேடம். நீங்க எந்த சேர்ந்தா இதுவுமே பாருங்க. இன்னைக்கு கூப்பிட்டீங்களா அவரை 7 மணிக்கு? அதான் கால் பண்ணிருந்தாங்க சார், அவங்க கால் பண்ணிருந்தாங்க. அப்ப எனக்கு இந்த மாதிரி இன்னும் நான் வெளியே இருக்கேன், எனக்கு கால் வரக்கூடாது பாருப்பா, நீ அந்த மாதிரி இல்ல, நான் அந்த மாதிரி இல்ல. இப்ப இவங்க கிட்ட கேட்கல போன் பண்றதே இல்லைன்னு மேடம், நான் சொன்னாங்களா இல்லையா கேளுங்க மேடம்? மேடம். நான் போன் பேசுறேன் பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? நான் நீங்களே பேசுறேன் கேளுங்க கேளுங்க. மேடம். நான் பேசிக்கிறேன்னா என்னன்னு சரி கவிதா, எனக்கு சரி இனிமே கால் நீங்க பண்றீங்களா? கொஞ்சம் சரி, அமைதியா இவங்க இருங்க. சொன்னாம இருங்க. எனக்கு எப்படி தெரியும் இனிமே மேடம்? கொஞ்சம் பேசாம இருப்பீங்களாமா? கோவத்துல நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, ஓகே. ரொம்ப உங்களோட ஹஸ்பண்டோட விஷயம் கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடம்ப பாத்துக்கோ, நீ ஜாகிரதையா இரு. மேடம், உங்களை பக்கம் ஒரே ரிக்வெஸ்ட் மேடம், அவங்க ஏன் இன்ஸ்டாகிராம் ஐடி எடுத்துக்குன்னு என் பக்கம் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நேத்து எல்லாம் இப்போ மெசேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு கவிதா தெரியுமா எல்லாருக்கும் சொல்லிக்கிறாங்க. கவிதா தெரியுமான்னு கேட்கலங்க மேடம். நாங்க அண்ணா உங்களுக்கு கவிதா மது தெரியுமா? எதுக்கு உனக்கு எதுக்கு அந்த வேலை? மேடம் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த phone இருங்க மேடம், ஒரு நிமிஷம் அதை வரையிற. அவங்க அண்ணாக்கு எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு அது ஐடியில இருந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து அவங்க அண்ணா எடுத்துன்னு உனக்கு மது கவிதை தெரியுமா, எங்க வீட்டுக்காரனை வச்சுக்கிறாங்க அந்த எங்க தேவை வீட்டுக்காரர் மேடம். கூட பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்ன வச்சிருக்காங்க. தேவையா உனக்கு இதெல்லாம்? வச்சிட்டு இருக்காங்க தேவையில்ல, இது நான் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. மேடம். நான் ஒரு நிமிஷம், இது சொன்னது அந்த மேடம். பொண்ணு ஹஸ்பண்ட தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. வந்துட்டு மெட்ராஸ் தான் எங்க ரிலேட்டிவ் எல்லாம் இருக்காங்க. 2 வருஷம் ஆகுதுன்றாங்க மேடம். இருமா, நான் பேசி கொஞ்சம் பேசாம இரு. சரிங்க மேடம். சொல்லுமா. அவங்களுக்கெல்லாம் அவங்க மெட்ராஸ் தாம்பரத்துல இருக்காங்க மேடம். எங்க அண்ணா அவங்களுக்கு இன்ஸ்டா ஐடி எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல இருக்கிறவங்க ஒருத்தர் கால் பண்ணிருக்காங்க. சரி அம்மா, நான் அவ அதெல்லாம் பண்ணாம நான் சொல்லி விடுறேன். அது ஒண்ணுதான் மேடம், அவங்களுக்கு எனக்கு இல்ல. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணுமா இருக்கு. அவங்க பக்கம் எனக்கு வந்துச்சு, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எவ்வளவு amount கொடுக்கணும்? மேடம் இன்னும் ஒரு 11,000 கொடுக்கணும். அது எப்ப முடிஞ்சதோ டக்குன்னு கொடுத்துடுங்க. தேவையில்லாம பேசிட்டு அமௌண்ட் இருக்காதீங்க. இருக்கும்போது அப்போ அவங்க புருஷன்கிட்ட வாங்கியிருந்தா அப்பப்போ அப்படித்தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ல வாங்குவோம் போடுவோங்க. இவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். சரி கவிதா, மேடம் கோவத்துல ஏதோ பண்ணிட்டீங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க பசங்களை பாத்துக்குங்க, நீங்க ஜாகிரதையா இருங்க. ஓகே மேம். சரி, தப்புமா, ரொம்ப தப்பு மேடம். ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ இது செய்யலாமா?
இன்னொரு பொண்ணை இப்படி துன்பப்படுத்தலாமா? நாங்க அவ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கா மேடம். இப்பதான் ரீசனா நானு என்ன சொல்றதுன்னா, நீ எப்ப ரீசெண்டா பண்ணாலும் சரி 10 வருஷம் முன்னாடி பண்ணாலும் சரி பண்ணது தப்பான வேலை. 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி நீ ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மேடம் இன்னும் வருஷம் ஆகல. இவங்க வந்துட்டு 2 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல இத பாருமா, போய் நீ அந்த பொண்ண மைண்ட்ல இருந்து எடுத்துடு. இந்த சந்தேக புத்திங்கிறது வந்து மேடம் நானும் அதெல்லாம் விட்டுட்டு தான் இருந்தேன். இவங்க இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க இல்லையா, அப்ப இருந்து தான் அந்த பொண்ணு தொடர்ந்து போன் பண்ணிட்டு இருக்கு. சரி இப்ப கூட ஏழைகளுக்கு அந்த பொண்ணு போன் பண்ணிச்சா இல்லையான்ட்டு இவங்க சொல்லாம கூப்பிட்டான்னு சொன்னால அது எப்படி கரெக்டா 8:30க்கு மறுபடியும் மதியானம் 3:30 மறுபடியும் நைட்டு. நான் கொஞ்சம் சொல்றதுக்கு உனக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்க மேடம். அவங்க நான் சொல்றது உனக்கு புரியுதா? இல்ல உனக்கு புரியல, கொஞ்சம் விட்டு பிடி. சரிங்க மேடம், விட்டுடு. நான் அதை பத்தி யோசிக்காது. நீ உன் பசங்களை பாரு, உன்னை பாத்துக்கோ. நான் கேட்கக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிதான் ஆனா சொல்லிட்டு இருந்தாங்க, கடன் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. இவங்க கிட்ட மறுபடியும் நான் கேட்டேன், மேடம் குடுத்துட்டியா கடனுக்கு? நான் எல்லாமே குடுத்துட்டேன், இனிமே நான் பேசுறதுல அப்படின்னுட்டு இருந்தாங்க. என்ன மேடம் சொல்ல முடியும்? என்னத்துக்கு வாங்குறான்வா? அம்மா ஃபர்ஸ்ட் அப்படி தான் சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப அவளை இழுத்து பேசாதே நீ மேடம். அங்க ஒண்டி நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போன்ல இருந்து அதை எடுத்து விடுங்க. மேடம் நான் எடுத்துக்கிறேன். ஒண்டி டச் ஆயிடுச்சு. காசு எங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் வாங்கி கொடுமாண்ணா. இல்ல நாங்க அப்ப நான் யாரை கேட்கறது? அவங்க வீட்டுக்காரன் மூலமா வாங்கினேன் 20,000 ரூபாய். இத விட்டுரு, இத பத்தி யோசிக்காதே. ஒரு 6 மாசம் பேசாம இரு. நீ உன் குழந்தைங்களை பாத்துக்கோ. நீ அழகா நல்லபடியா உன் உடம்ப பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ட்ரெஸ் போட்டு. ஏன் அவளுக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்கறல நீ? மேடம் நான் எவ்வளவு கூப்பிட்டு வாங்குறேன். இன்னைக்கு போய் கூட்டிட்டு போய் வாங்கி எதுமே வாங்கி கொடுக்கறது மேடம். சும்மா வாங்கி கொடுக்கறது சொன்னேன். இங்க இருந்து வெளிய போனா சொல்றதே இல்லைங்க மேடம். இப்போ நான் ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புறேன். இது என்னது? இது எங்க பாட்டிக்கிட்ட இருக்கு மேடம் சேலலாம். எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம புருஷன் கையில போடணும், நம்ம புருஷன் வாங்கி கொடுத்தா போடணும், நம்ம புருஷன் இதுல நம்ம நிச்சு காட்டணும் அப்படின்றது. ஆனா இவங்க அந்த மாதிரி பாக்குறது இல்லைங்க மேடம் இதுவரை. சரி, நான் சொல்றது சஜஷன் எடுத்து தம்பி, இப்ப கூட்டிட்டு போய் அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன். சரியா? உனக்கு என்ன வேணுமா போய் வாங்கிக்கோ, உன் ஹஸ்பண்ட் கூட போயிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்ச நாளைக்கு விடு. நீ சொல்றதுல உண்மை இருந்தா கூட நான் சொல்றது கேளு, கொஞ்சம் விடு. நீ அதை சொல்லிட்டே இருந்தியானா உன்னை விட்டு விலகிதான் போவாரு. மேடம் டெய்லி அதே குத்தி பேசுறேன். எனக்கு மனசு வர நான் இதுவரை டெய்லியும் பேசுறேன். நான் எப்ப அவங்க பேசுறாங்கன்னு தெரிஞ்சு உனக்கு என்ன வேணும்? நான் அதோட ஒண்ணு இல்லைன்னா நீ சொல்றத நீ செய்யறதே செய், இல்லைன்னா நான் சொல்றது கேளு. அதாங்க மேடம். நானும் சரி இனிமே பேசாமே இருந்துக்கலாம் அப்படின்னு நானும் பேசுறதை விட்டுட்டு தான் இருந்தேங்க மேடம். இவங்க அடிக்கடிக்கு போன் பண்ணி பேசிட்டு என்ன பண்ணலாம் சொல்ற? நான் எதுவும் சொல்லலைங்க மேடம். நான் சொல்றது கேப்பியா? இவ்வளவு நேரம் நீ சொல்றது கேட்டுட்டு இருந்தேன்ல. 3 குழந்தைங்க இருக்குப்பா. மேடம் நானா எனக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பண்ணிட்டு இருக்க. நீ பாரு அந்த பொண்ண, நீ நல்லா வச்சிருந்தானா அவ அப்படியா இருப்பா? மேடம் நல்லா டெய்லி குத்தி பேசுறேன் மேடம். என் மனசே ஒரு மாதிரி எப்படி இது நான் அப்படிலாம் குத்தி பேச கிடையாதுங்க மேடம். டெய்லி என்ன நான் குத்தி நீங்க ரீசனா ஒரு பொண்ணு அப்படி சொல்றா. மருந்து வாங்கி வந்து வச்சுக்கனே நான் குடிக்கறான்ட்டு. சரி குடிக்காத நீ சாகாத இருன்னா. சரி அன்னைக்கு சைலண்டா திருப்பி ஒரு 10 அந்த மாதிரிலாம் நாள் இல்லைங்க குத்தி மேடம். பேசுறது. இவங்களாம் மருந்தெல்லாம் வாங்கி வந்தெல்லாம் வச்சிட்டல அதுன்னு மேடம் வாங்கி வந்து வச்சு நான் முன்னாடி விசாட்டனா. சரி நான் குடிக்கிறதுல விடுமா அந்த மாதிரிலாம் இல்லைங்க மேடம். ஏக்லியா கார் பண்ணல இன்னும் அந்த பாட்டில் அங்கே இருக்குது. அந்த பாட்டில் இன்னும் சுப்ரமணி நல்லபடியா வச்சிருக்க நீ. இதுவரை ஒரு நல்ல துணி எடுத்து கொடு. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் பொங்கலுங்க மேடம். அப்பதான் ஒரு புடவை எடுத்து வந்து கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க மேடம். போய் எல்லாரும் கிடைக்காரு எங்க வீட்டுக்காரரு எனக்கு புடவை எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க, பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு. எனக்கு எங்க வீட்டுக்காரரு எடுத்து வந்து கொடுத்தாங்க, பார்த்தாங்க, பண்ணாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஆசை. எனக்கும் அவங்க நல்லா பாத்துக்கணும், நானும் அவங்கள நல்லா பாத்துக்கணும்ன்ற ஆசை. அவங்க நம்மளே பாத்துக்காத போது எனக்கு எவ்வளவு இருக்கும் மேடம். இதுவரை நீ ஒன்ன பாத்துக்கோ. நெத்தில வைக்கிற அவங்க கூட அவங்க வாங்கி கொடுக்குது மேடம். கட்டின தாலி இல்லாமா அவர் வாங்கி கொடுக்க நீ சம்பாதிக்கிறல்ல. இப்போ கட்டுற தாலிய கூட எனக்கு கடன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் கொடுத்துட்டுங்க மேடம். அதுக்கு என்னன்றாங்க, அதுக்கு என்னன்றாங்க, நீ புடிங்கி போட்டீங்க, புடிங்கி போட்ட மூஞ்சி மேல தூக்கு போட்ட அப்படின்றாங்க மேடம். உன் தாலி எடுத்து போய் நீ கணக்கு பாத்தியா அண்ணா வேணாமா வச்சுக்கமா திருப்பி வீசாட்டின தாலியா. அந்த மாதிரிலாம் பண்ணலைங்க மேடம். இவங்க எனக்கு கடன் நான் காசு கொடுத்து வாங்க தானே குடு அப்படின்றாங்க மேடம். அப்ப நான் காசு நைட்டு பூரா அதே பேசிட்டு இருக்கோமா?
இல்லைங்க மேடம். அப்புறம் நான் என்ன நான் சொல்றது நீ காதுலயே வாங்கிக்கிறது இல்ல. இல்லைங்க மேடம், இப்படி பண்றாங்கன்னு தான் நானும் எல்லாம் சொன்னேன். சொல்லியாச்சு, எனக்கு கேட்டாச்சு, எல்லாம் எனக்கு புரிஞ்சுச்சு. இப்ப நான் சொல்றது கேளு. சொல்லுங்க மேடம். பயப்படுறா அவ. பயப்படல மேடம். உன்னை நீ விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயப்படுறா. பயப்படல. வெளியே போயிட்டு என்ன பேசலாம் அது யோசனை பண்ணுவா. திங்கிங் நிறைய பண்ணுவா. அந்த மாதிரி எனக்கு ஐடியா இல்லைங்க மேடம். நீ சந்தேகப்பட்டு குத்து வாக்கு பேசிட்டே இருந்தா இது எங்கேயுமே போறது இல்ல. அவர் நல்லா உன்னைய மாத்துவார். அதான் பண்ணுவார். அதான் பாக்குறேன் மேடம். நானும் நீங்க சொன்ன மாதிரி நானும் பாக்குறேன். கொஞ்சம் விட்டு பிடி. சரி, இப்ப என்ன பண்ணலாம் மேடம்? என்ன பண்ணலாம்? நான் ஒட்டுக்கா தான் இருக்கோம். என்ன சொல்றேன்னு கேளுங்க மேடம். யார் ஒட்டுக்கா? நாங்க குடும்பம் எல்லாம் ஒட்டுக்கா தான் இருக்கணும். என்னமா பாக்கலாம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி நான் பாக்குறேன். எல்லார்கிட்ட நல்லா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி பாக்குறேன் மேடம். எல்லார்கிட்டயும் நல்லா பழகணும். பசங்களும் எல்லார்கிட்ட விடணும். அவ்வளவுதான் என் ஆசை. அவளுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க முதல்ல கவிதாட்ட பேசுறத நிறுத்தணும். நான் நிறுத்திட்டேன் மேடம். காசு கேட்க பேசினா, இதுக்கு பேசினா, அதுக்கு பேசினா, ஒவ்வொரு காரணம் சொல்றீங்க. காசு தான் பேசணும் மேடம். எதுக்கும் பேச வேண்டாம். பேசுறதுல இன்னும் 11,000 ரூபாய் கொடுக்கணும். 11,000 ரூபாய் அவள்கிட்ட கொடுங்க, அவ கொடுத்துடுவா. சரி மேடம். நான் ஒரு விஷயம் சொல்ல. நீ உங்க அம்மா வீட்டுல இருக்கியா அப்போ? ஆமாங்க மேடம். நீ இப்ப இத பத்தி எல்லாம் கவலைப்படாம கொஞ்சம் நீ பிள்ளைங்களை பார்த்துட்டு உன்னோட உடம்ப பார்த்துட்டு நீ கொஞ்சம் நல்லா இரு. ஒரு 2-3 மாசம் கழிச்சு திருப்பி பேசலாம். ஓகே? இந்த 3 மாசம் நீங்க கவிதாட்ட பேசாதீங்க. நான் பேசுறதுல மேடம். ஏதாவது வேணும்னா குழந்தைங்களை பார்க்கணுமானா போய் நல்லபடியா போய் பார்த்துட்டு வாங்க. குழந்தைகள்கிட்ட பாசமா இருங்க. தேவையில்லாம எதுவுமே பேசிக்காதீங்க. இல்லைங்க மேடம். நல்லா இருந்தாலும் தேவையில்லாமலாம் பேசுறீங்க. இருங்க. நீங்க அவர் வந்ததுன்னா குழந்தைய தொடாதே சொல்லுங்க. அந்த வேலை நான் என்னைக்குமே மாமியார பத்தி தப்பா பேசுறது, அந்த மாதிரி நாத்தனார பத்தி தப்பா பேசுறது எதுவுமே வேண்டாம். இப்போ உனக்கு வேற ஏதாவது வேணுமா? ட்ரெஸ் இல்லாம கூட்டிட்டு போறீங்களா? ஆக்சுவலி சிவரஞ்சனிக்கு மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தம் இருக்கு. அவ மனசுக்குள்ள அவ்வளோ வச்சிருக்கா, அவ்வளோ உருகிறா. ஒருத்தரை பார்த்து நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு கேவலமா பேசினா உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும், எவ்வளோ பாடி ஷேம் பண்ணுறது, தன்னம்பிக்கைய சதிஞ்சு போயிடுறது. அதுதான் நடந்திருக்கு. அதனால அவள் பைத்தியமாயிட்டா. என்னோட கணவர் வந்து இன்னொருத்தரோட பேசுறாங்கங்கிற ஒரு அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவளுக்கு. அதனால தான் இன்ஸ்டாலெல்லாம் போய் பல பேரை கூப்பிட்டு எல்லாம் பண்றா. ஆனா இவ இதை பண்ண அந்த பையன் அவள்கிட்ட இருந்து விலகி தான் போறான். எனக்கு பார்த்தது அந்த பையன் கொஞ்சம் ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டோட தான் இருக்கான். அந்த பொண்ணை அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது, அந்த குழந்தைகள் மேலேயும் பாசம் இருக்கு. இது கொஞ்சம் பார்த்து டேக்கிள் பண்ணா பெட்டரா இருக்கும். அவளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவளுக்கு அது புரிய மாட்டேங்கிறது. அவளுக்கு வருத்தம் தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருந்து ஒரு 3 மாசம் எப்படி போறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு பேசலாம். வேற வழியில இந்த ஒரு செஷன்ல உட்காந்து சரி பண்ணுறது விஷயமே கிடையாது. ரொம்ப டீப் ஹர்ட் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். நான் சாதாரணமா அவ என்ன போட்டிருக்காங்க, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் நோட்டீஸே பண்ண மாட்டேன். அவளே சொன்னாலே எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப பழசான ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கா. க்ரூமிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? சுத்தமான நீட்டா தோச்சு அழுக்கு இல்லாம ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நம்மளை அழகா க்ரூம் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து நீ கலர் இல்லை கலரா இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்றது தவறு. ஆனா நல்லா சுத்தபத்தமா இருக்கணும், நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும், ப்ரெசன்டபிளா இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப அவசியமான விஷயம். அதை தான் நான் அவள்கிட்ட சொன்னேன். நீ ப்ரெசன்டபிளா இரு, உன்னை பார்த்துக்கோ, உனக்கே கான்ஃபிடென்ஸ் வரும். ஆக்சுவலி லட்சணமா இருக்கு அந்த பொண்ணு. அவளுக்கு அந்த பல்லுல மட்டும் ஒரு கரை இருக்கு. அது யாரானாலும் நமக்கு பல்லுல கரை வந்தா நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அது அவளை அந்த டென்டிஸ்ட்டை கூட்டிட்டு போய் அது சரி பண்ணா மேபி அந்த கரை போகுமா இருக்கும். இவ்வளோ நாளா யாரும் அது பார்த்ததே கிடையாது. உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கா. கொஞ்சம் ஒன்று சதை வச்சதுன்னா அவ அவ்வளோ ப்ரெசன்டபிளா இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு சிவரஞ்சனி. ஆனா ஆம்பளைங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க வெளியே போறாங்க, 4 பேரை பார்க்குறாங்க, எக்ஸ்போஷர் இருக்கு. பட் ஒரு விஷயம், அவள் அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டா. நான் வந்து வேலைக்கு போவேன், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதும் நான் வேலைக்கு போவேன்னு. இந்த யங் கப்பிள்ஸ்ட்ட நான் அதுதான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஃபேமிலி பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவளே இப்படி வீக்கா இருக்கா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஃபேமிலியில. அந்த 3 பிள்ளைங்களை இவ எப்படி வளர்க்க போறா? ரொம்ப கவலையா தான் இருக்கு.
ஹோப்ஃபுல்லி அவங்க 3 months கழிச்சு திரும்பி வரும்போது கொஞ்சம் கூட பெட்டராக வருவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்க முடியும்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.